ஹலோ கேஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகன ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்டில் ஃபயர் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே உண்மையும் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட் பொறுப்போம். அந்த எபிசோடில் பார்க்க போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ள போகலாமா? இப்போ இந்த எபிசோட்ல ஜாஸ்பரோடைய ஹவுஸ்ல யூரியும் அப்பா என்ன டயர்டு. அதுக்கப்புறம் பீனாவும் குட் மார்னிங் அக்கா. பீனா என்ன காலையில குளிச்சுட்டு வரியா? ஆமா ஆமா. என்ன உன்னுடைய ஆரை துடைக்கணுமா துணியை வச்சு? ஆமா சரி ஓகே நான் பண்றேன். பீனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இன்னமும் ஏன் ஏஞ்சிக்கல தானே? பரவாயில்ல அவனுக்கு, அவன் பரவாயில்ல நல்லா தான் இருக்கான். அவனை பத்தி அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அம்மா தான் அந்த இடத்துல இருக்காங்களே. சரிதான், இருந்தாலும் எனக்கு தெரியும் நீ அவனை பத்தி ரொம்பவும் கவலைப்படுற. ஏன் நீ அவனுக்காக சமைச்சு கொஞ்சம் போய் கொடுக்க கூடாதே? நல்ல ஐடியா கொடுத்த. சரி சரி ஓகே, அப்பனா வா நம்ம போய் ஷாப்பிங் பண்ணுவோம். என்னுடைய அக்கா கூட சேர்ந்து நான் ஷாப்பிங் பண்ண போறேன்னு சொல்ற குஜால இருக்கு. இது நல்ல ஐடியா தான், பட் ஆனா ஏன்னு விட்டு அவன் வெளியே போக கூடாது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது ஒரு நல்ல ஐடியா இருக்குமா? ரொம்ப டேஞ்சரஸ் வெளியே. பரவாயில்லவா, அவங்ககிட்ட சொல்லிக்கலாம், பாத்துக்கலாமா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லு. அதுக்கப்புறம் ஜாயிடும் யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு துரோகம் பண்ணவன் முத்திர குத்திட்டாங்க. டேய் நீ என்னுடைய அசிஸ்டண்டா இருக்கியா? என்னோட பேர் தான் எச்சிட்னா. நான் ஒரு ஸ்பிரிட். எச்சிட்னாவா? நீ ஒரு ஸ்பிரிட்டா? உங்களுக்கு எதுக்கு நான் வேணும்? என்ன நீ இப்படி கேள்வி கேட்கற? நான் உன்னை எந்த ஒரு கஷ்டமான வாழ்க்கையில இருந்து மீட்கட்டுக்காக தான் உனக்கிட்ட கேட்டேன். நீ என்னடானா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்ட போலியே. தேவையில்லாம ஒருத்தனை துரோகம் பண்ணிட்டு போல அப்படின்ற மாதிரி வெள்ளத்தனமா அவனையும் உன பாக்க. அதுக்கப்புறம் ஹீரோ இப்ப கனவு உலகத்துல இருக்கான். ஆமா எந்த இடம் இது? ஏன் ஏஞ்சிக்கடா, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா, ரொம்ப ஸ்லோவா இருக்க. ஆஹா என்ன மன்னிச்சிருப்பா. ஹீரோக்கு அவனுடைய பாடிய நினைவு இதில் ஞாபகம் வருது. ஆமா என்ன இது? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவ்வளவு கேவலமான விஷயத்தையா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா கில்ட்டுல அவன் பண்ண வேலைக்காக ஸ்வாய்டும் கம்மியான காசு தான் கொடுக்குறான். ரொம்ப நன்றி ஸ்வாய்டு அப்படின்னு ஒரு வெகுளியான ரொம்பவும் பாவப்பட்ட சிரிப்பை சிரிக்க. இதை சிரிக்கிறத பத்தி நிறுத்து. ஒன்னு மாதிரியான ஒரு ஆள் எனக்கு கிடைச்சி ரொம்பவும் நல்லதா போச்சுடா. கவலைப்படாத, உனக்கு கொடுத்த ஒவ்வொரு காசும் ரொம்பவும் ஒருத்தன சரியா? அதை நல்லபடியா பார்த்து செலவு பண்ணு. நல்லபடியா செலவு பண்ணினா மட்டும்தான் அடுத்த முறை இதே மாதிரி நான் உனக்கு ரிவார்டு கொடுப்பேன். நான் கொடுக்குற ரிவார்டு வாங்கிட்டு போட ஒரு நாய் மாதிரி இந்த இடத்துல வேலை செய்யணுக்காக. சரியா? அது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவனை கத்த. அதுக்கப்புறம் ஹீரோவை அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் குதிரை எடுத்தது அவன் நினைச்சு பார்க்கறான். இந்த வேர்ல்டுல என்னதான் நடக்குது? கண்டிப்பா நான் மட்டும் யூரியா சந்திக்கலாம். என்னத்துக்கு என்னோட வாழ்க்கை அதே இடத்துல முடிஞ்சிட்டு இருக்கோம். எப்படி முடிச்சிருக்கோம்? அப்ப அவனுடைய உருவமே சிம்பிள். நீ ரொம்ப லக்கியானவன், அதனாலதான் உனக்கு திரும்ப வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா நாயே. அது மட்டும் இல்லாம உனக்கு கிடைச்சிருக்க அந்த ஸ்பிரிட்டை பயன்படுத்தி நீ என்ன பண்ணலாம். ஆனா அது உனக்கு கிடைச்சா மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேன். யாருக்கு கிடைச்சாலுமே அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் ஆனா ஒருத்தர் கிளாஸ்ல இருக்கிற ஒன்னு மாதிரியான ஒரு குப்பைக்கு அந்த அண்ணன் கிடைச்சதுதான் ரொம்பவும் லக்கியான விஷயமான்றது நீ நினைக்கிற. நேச்சரான விஷயத்த உன்னால மாத்த முடியாதா நாயேன்னு சொல்லிட்டு அந்த உருவ முகத்தை ஹீரோக்கு அவனை பார்த்தே அவனுக்கு பயம் வந்துடுது. அப்படியே பயத்துல அவன் கண் முடிய மூச்சு வாங்கறது பார்த்துட்டு யூஸ்வலாவும் நல்லா தானே இருக்கேன் குழந்தை? நல்லா தான் இருக்க மாமியார. ஆமா என்ன இது? ஆமா நான் நேற்று கிங்க மீட் பண்ணல. அப்புறம் என்னடா உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? சில டைம்ஸ் இப்படி நடக்குது சகஜம் தான். ஆனா அதுக்குன்னு எப்படியாடா? மன்னிச்சிடுங்க, என்ன நடந்துன்ற விஷயத்த நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால அடுத்தது என்ன பண்ண போறோம்? யூரி பீனா பத்தி நீ கவலைப்படாத. ஆமா ஆமா யூரி எங்க? பீனா கூட அவ டவுனுக்கு கிளம்பிருக்கா. பாதுகாப்பா இருப்பாங்களா? கவலைப்படாத, நான் யூரியோடைய லொகேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு ரியல் டைம்ல ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கு. நீ இதை சிரிப்பு கலகிற மாதிரி இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்க. அப்பனா நீ ஒன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உனக்கு நல்லது. ஃபீல் பண்ணதானே? சரி ஓகே. அது என்னன்னா ஒரு கெட்ட கனவு, வேற எதுவும் கிடையாது. கனவா? அந்த கனவுல என்னன்னா நான் உங்களையும் யூரியும் மீட் பண்ணாம இருந்ததா என்னோட டெஸ்டினி எந்த மாதிரி மாறி இருக்குன்றது ஆனஸ்டா சொல்லணும். உங்களை பார்க்கணும்லாம். அதுக்கப்புறம் நான் திரும்ப உயிரோட இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன். இப்போ அந்த ஏழு நாய்ங்க எல்லாமே என்ன சேர்ந்து குதிரை எடுத்ததுங்க. அதுக்கப்புறம் என்னோட உருவமே என்ன பார்த்து நீ லக்குன்ற ஒரு விஷயத்துல நம்ம மட்டும் தான் உயிரோட இருக்குன்னு சொல்லிச்சு. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைச்சிருக்க அந்த அப்ரைசர் ஹை வந்து பவர் எல்லாமே ரொம்ப லக்கியானது. அது ஒன்று மாதிரி எனக்கு குப்பைக்கு கிடைச்சிருக்க கூடாதுன்னு அது என்கிட்ட சொல்லிச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஒர்த்லெஸ்ஸான கிளாஸஸ் சேர்ந்து கார்பேஜ்னு சொல்லிச்சு குழந்தை. ஜாயிடும் அதே தான் சொன்னான். அதுக்கப்புறம் ஜாயிட காமிக்க திரும்ப சொல்லுங்க, நீங்க சொன்னதான் கேட்க. நான் திரும்ப சொல்லட்டுமா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் உன்னுடைய ரிவெஞ்ச் எடுக்க, அதுவும் அந்த அப்ரைசருக்காக. உங்களால கட்டாயமே அது முடியுமா? எப்படி? உனக்கு இந்த ஸ்பிரிட் ஐயா பத்தி தெரியுமா? ஸ்பிரிட் ஐயா? ஆமா, அந்த அப்ரைசர் கிட்ட அது இருக்கிறதுனாலதான் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அதனாலயா? ஆமா, அதனாலதான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாலுமே அதிகப்படியான பவர் அவனுக்கு தெரியுது. மட்டும் இல்லாம அதிகமா அவனுக்கு கிடைக்கும். இப்பதான் புரியுது எப்படி இவ்வளவு குறுகிய காலகட்டத்திலேயே அந்த நாய் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறணும்னது. அவனை சும்மா விட மாட்டேன். அப்படியே எனக்கு தெரியும் ஏதோ வியடா இருக்குன்னு. அப்படியேப்பட்ட நார்மலான ஆள் எப்படி பவர்ஃபுல்லா மாறலாம் சொல்லிட்டு அவன் அதிருப்தியில் இருக்கேன். எக்ஸாக்டா நீ சொல்றது சரிதான். அப்படின்னா அதே மாதிரியான ஸ்பிரிட் உனக்கு தேவை இல்லையா? ஆமா எனக்கு தேவை, அது எனக்கு கொடுங்க. அவ்வளவு வில்லத்தனமா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தயாரா இருக்க. அந்த கண்ணு பார்த்தா பயங்கரமா இருக்கு. அந்த ஸ்பிரிட்டை காமிச்ச உடனே ஜாயிடு பார்த்துட்டு இதுதான் அந்த ஸ்பிரிட் ஐயா, ஏன்னு முடிக்கிறதுக்கு இதுவே எனக்கு போதும். அவனாலதான் என் வாழ்க்கை இப்படி மாறிச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவளும் அவளுடைய நெத்தியில வந்து புரித்து விட அவன் அப்படியே மாறுறான். அவன் வேற லெவலான ஒரு மாஸ்டரா மாற. இப்ப இந்த தந்து கிளம்பி என்னுடைய லிட்டில் பாய். அதுக்கப்புறம் வந்ததும் ஜம்ப் பண்ண என்னோட பாடி ரொம்பவும் லைட்டா இருக்கிறத உணர முடியுது. ஏன் உன்னோட கதை என்னையோட முடிஞ்சதுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் தயாரா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்ட்ரென்த் ஸ்பீடு எல்லாமே ரொம்பவும் அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்பிரிட்டை உண்மையிலே வேற லெவல் தான். அதுக்கப்புறம் பார்த்தா போற வயலே ஜொலனாவும் இருக்க. அந்த மேடத்தை பார்த்துட்டு அவகிட்ட போக யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு இருக்க. அந்த சுவாடு வச்சிருந்த அந்த பையனோட தலையை அப்படி பிச்சு கடைசி இதை பார்த்துட்டு அவ அப்படியே பயப்படுறா. என்ன சொல்லேனா ரொம்பவும் பயப்படுற. நீ என் கூட இருந்த வரைக்கும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணேன். பட் ஆனா எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டு போன பிறகு
உன்னை பாதுகாக்க யாரும் இப்ப இல்லையே. இந்த வாய்ஸை வச்சு பார்க்கும்போது இது வாய்ப்பு இல்ல. சாய்டா நீ என்ன மன்னிச்சிடு, உனக்கு என்னாச்சு, உனக்கு எல்லாத்துக்கும் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடா, என்ன மன்னிச்சிடா அப்படின்னு அவனு கேட்க. இருந்தாலும் உன்னோட வழி சொல்லட்டா, உனக்காக அந்த பேரலஸ் பயன்படுத்தின ஏன் மேல கூடவே இவன் உன்னை என்னுடைய பாய் ஃப்ரெண்டா கிடையாது, யாருமே இப்ப எனக்கு கிடையாது, அதனால என்ன கொண்டாடாத அப்படின்னு பயத்துல நான் திரும்ப உன்னோட ஆளு தாண்டான்னு சொல்லிட்டு வேணும்னே துரோகம் பண்ணுறதுக்காக திரும்ப கேட்கறான். அவளோட தடையும் அவன் பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுறான். அதுக்கப்புறம் யூரி அவனோட பக்கம் ஷாப்பிங் வந்திருக்கும் போது என்னோட பெஸ்ட் கொடுத்து அவனுக்கு எப்படியாச்சும் பண்ண நல்லதா, என்னாச்சு உனக்கு சடனா, நான் நினைச்சு கூட பார்க்கல என்னுடைய ப்ரொடக்ஷன்ல கீழே இவ்வளவு மோசமான நிலைமையில இவன் ஏற்பட்டு இருப்பான்னு, அதனால நான் ஏன் ஹெல்ப் பண்ணி ஆகுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னமோ அந்த இடத்துல நிறைய சேதாரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கான். டவுன் உள்ள சாயிடும் மாய்ச்சர் வந்துருச்சு ஓடுங்க. அதுக்கப்புறம் யூரி அந்த இடத்த நோக்கி ஓட அதுல ஒரு பையன் அடிப்பட்ட நிலைமையில இருக்கான். எனக்கு நல்லா தானே இருக்கேன், எனக்கு அடிப்பட்டு கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன் சொல்லிட்டு அப்படியே ஹெல்ப் பண்ண, எனக்கு வலிக்கவே இல்லை, நல்லா இருக்கியா, இப்போ இந்த இடத்த விட்டு பாதுகாப்பான இடத்த நோக்கி ஓடு, கவலைப்படாத, என்னமோ அடிப்பட்டவங்க இவங்க எல்லாருமே நான் காப்பாத்துறேன் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூரியும் அவங்க எல்லாருக்கும் உதவி பண்றதுக்கு கிளம்ப என்ன பக்கம் வெள்ளத்தனமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவு சைடு கிட்ட எப்படி இருந்திருக்கு இந்த ஸ்பிரிட் ஐ, பிரமாதமா, நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லிட்டில் பாய், அப்படியா, உண்மையிலே இந்த ஸ்பிரிட் ஐ உண்மையிலே வேற லெவலா இருக்கு, நீ இந்த ஸ்பிரிட் ஐ பயன்படுத்தி ஸ்பிரிட்ஸ் மட்டும் இல்ல கூடவே அந்த அப்ரைசரையும் நீ கொல்லலாம், என்னுடைய பழைய கணக்கை நான் தீக்க போறேன். அதுக்கப்புறம் யூரி அந்த நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா சைடு அவளுக்கு பின்னாடி வர சாவுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அடி கொடுக்க பீன் அவன் பேரியரை வச்சு காப்பாத்துறாங்க. வாக்கா இந்த இடத்த விட்டு ஓடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ எடுத்துன்னு ஓட. அதுக்கப்புறம் சைடு கிட்ட அவ்வளவு ஒரு விஷயத்த சொல்றான். சாய்டு உன்னால அந்த மேஜிக் பேரியரை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, அதனால உன்னோட ஸ்பிரிட் பவர்ல ஆன்டி ஸ்பிரிட் ஆர்ட்ஸ் சொல்ல போறதுல நீ முழுமையா பயன்படுத்தினா அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவன் பயன்படுத்தினது விஷயமே ஈஸியா உடைக்கிறான். ஓடு சீக்கிரம் அவங்கள போய் கொல்லு. அதுக்கப்புறம் அவன் அந்த ஜம்ப் பண்ணி விடுற, இவன் உன்னோட பக்கம் மாட்டிக்கிறாங்க. என்ன பக்கம் பேரியரை கிரியேட் பண்ணாலுமே அவன் அடிச்சுட்டு பீனாவே அடிச்சு விடுறான். எப்படி இவனால அடிக்க முடிஞ்சது? யூரியா சடனா போய் தடுக்கிறான். பீனா நீ இந்த இடத்த விட்டு ஓடிடு, அக்கா இப்படி பண்ணாத. யூரியா பிடிச்சி அப்படியே பயங்கரமா நசுக்கிறான். ரொம்ப பவர் அடிக்குது, அவனோட பவர் எனக்கு கூட, அது நீ செத்து தான் கொடுக்கணும் அப்படி அவன் அடிக்கலான்னு போக அவளும் ஏன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கரெக்ட் டைம்ல நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். யூரி நீ நல்லா தானே இருக்கீங்க, பீனா நல்லா தானே இருக்கேன்னு கேட்க யோசிலவும் சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. யூரி உன்னோட பக்கம் நீங்க வந்துட்டீங்க இப்பதான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கான். யூரி ரொம்ப பயந்துட்டு இருக்கா. தன்னோட லிட்டில் சிஸ்டர் பாதுகாக்கிறதுக்காக தண்ணியை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். அதுல இருந்து நல்லாவே தெரியுது எல்லாருமே என்னோட கண்ணுக்குள்ள வாங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் வந்த உடனே ஹீரோ அப்ரைசர் பண்ணி பாக்குறான். ஹீரோக்கு அவனுடைய அப்ரைசர்ல வந்து கிளிச் ஏற்படுது. என்ன இது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் காட்ட மாட்டேது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது கன்சல்மெண்ட் ஸ்கில்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா அவன்கிட்ட இருக்கிற அந்த காடை தான் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்வான்ஸ்டா இந்த வேலையெல்லாம் பாக்குறது. அப்போ இந்த இடத்துல யாரோ இருக்காங்க, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலவன் சொல்ல. அதுக்கப்புறம் வந்து நடக்கிற சண்டை வேறித்தனமா இருக்கும். ஹீரோ பேரியரை கிரியேட் பண்ண பேரியர் ஒர்க் ஆகுது அவன் சொல்ல. அவன் ஈஸியா உடைக்கிறான் ஆன்டி ஸ்பிரிட் ஆர்ட்ஸை பயன்படுத்தி. நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், எப்படி இவன் அடிக்கிறது தூரத்துல வேலை இதெல்லாமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல, என்னுடைய ஆன்டி ஸ்பிரிட் ஆர்ட்ஸை பயன்படுத்தி அவன் வேற லெவலில் அங்கே கலக்கிட்டு இருக்கான். ஏன் தி ஆப்ரைசர் நீ கண்டிப்பா இந்த இதில் சாக போறடா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சாயிடும் வில்லத்தனமா சிரிக்கிறான். என்னாச்சு ஏன் ரொம்ப பயப்படுறீங்க போல, இதுக்கு முன்னாடி காட்டின உங்களுடைய கோப்ப ஸ்கில் எல்லாம் எங்க போயிடுச்சு? ஏய் உனக்கு எப்படி என்னுடைய பேர் தெரியும்? அப்பனா இந்த வாய்ஸ் வச்சு பார்க்கும்போது ஏய் சாய்ட் நீயும் என்னடா பார்த்தா அப்படி தெரியலையா, நான் தான். உனக்கு எப்படி அந்த ஸ்பிரிட் ஐயை வச்சு இவ்வளவு பவர்ஃபுல்லா என்னை காப்பாத்தி அசிங்கப்படுத்தி இவ்வளவு நிலைமைக்கு ஆளாக்குனியும், அது போல இன்னொரு ஸ்பிரிட் ஐயை பயன்படுத்தி உன்னை நான் இந்த இடத்துல சமாதி கட்டுறேன். இதுக்கப்புறம் என்ன பார்த்து அவனுக்கு எவ்வளவு பேச மாட்டான்ல. என்னடா இது உனக்குமா ஸ்பிரிட், யாரும் இந்த வேலையை பார்த்துருப்பா என்ன மாதிரியே, டே ஃபைட்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்ல அவன் அடிக்கிறான். சாவடான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அட்டாக் பண்ணான். ஹீரோ அதுல இருந்து அசால்ட்ட தப்பிக்க. என்னடா தப்பிச்சு போயிட்டு இருக்கேன், அட்டாக் பண்ற இல்லைன்னா நீ செத்துருவேன் எனக்கு தெரியும். ஆனா இவன் என்னமோ அவனை பத்தி யோசிக்காதான்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே பார்த்தா தரையில இருந்து இன்னொரு அட்டாக் நடக்க. உன்னோட ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ரொம்ப சூப்பர். ஆனா இருந்தாலும் என்ன இது, உன்னுடைய பவர் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது, என்னோட தான் ரொம்ப பெருசா இருக்க போலயே. எங்க பாரு என்னை ஏமாத்தின ஒவ்வொருத்தனையும் இதுல கொண்டுட்டு வந்திருக்கேன். அது போல என் கூடவே இருந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டு என்னையவே மக்கள் முன்னாடி ரொம்ப மோசமானவனை காமிச்சிட்டேன். ஆனா இந்த மாதிரியான கிரேசியான பவரை பயன்படுத்தி இவங்க ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்கிட்டேன். கடைசியா இந்த இடத்துல குப்பை மாதிரி நீ தான் நின்றுட்டு இருக்க. எங்க பாரு நானும் உன்ன மாதிரி தான். சாய்டு எவ்வளவு தெரியும் எப்படி பண்ணிருப்பேன், உன்ன நான் அன்னைக்கு உயிரோட விட்டுருக்க கூடாதா, அது உன் தப்பு. உனக்கே தெரியும் நான் எவ்வளவு மோசமான ஆளு, நான் எதுக்கு உனக்கு அந்த மாதிரி பண்ணன்றது. இருந்தாலுமே பாவப்பட்டு நீ என்ன ஓட்டு பாத்தியா, அதுதான் நீ பண்ண வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு. பட் ஆனா இந்த முறை அந்த வாய்ப்பு திரும்பலாம் உனக்கு கிடைக்காது. ஏன்னா நான் தான் இந்த இடத்துல உனக்கு ஒண்ணு போட போறேன். அது உண்மை இல்லடா சொல்ல, அதுதான் உண்மை. உனக்கு ஒன்னும் லக்கு கிடையாது. நீ ஒரு ஒர்த்லெஸ்ஸா இருக்கிற லோ காமன் கிளாஸ் சேர்ந்தவன். இங்க இருக்கிற காமெடி என்னன்னா நீ அசிங்கப்பட்டு தான் இந்த இடத்துல சாக போற. உன்னுடைய லக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து உதவாது. கூப்ப அப்ரைசர் ஒன்னுத்துக்கும் உதவாதவன். பேசத்து நிறுத்து. அங்க பாரு நீயும் அந்த மான்ஸ்டர் ஒண்ணுதான். இல்லன்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இயற்கை ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனதுலாம் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். இவனால எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் வந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் பேசத்தை பார்த்துட்டு ஹீரோக்கு குழப்பத்துல அப்படி மண்டு குழம்பி அப்படி நின்றுட்டு இருக்க. அவன் அப்படி கிடையாது, கெயின் ரொம்ப நல்லவன். அது மட்டும் அவன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். ஒன்னு மாதிரி ஒன்னு அவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே நம்ம யூரி இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண. ஏன் இங்க கவனி, நீ ஒன்னும் ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது. ஒன்னும் உனக்கு லக்குனால இந்த இடத்துக்கு நீ வரல, எல்லாமே இப்படி நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். கூடவே நீ ஸ்ட்ராங் தான். அதனால தேவையில்லாததை யோசிக்காத. உனக்கு என்னோட எபிலிட்டி எல்லாம் கொடுத்து நினைச்சேன், நீ இன்னும் வளரணும், நிறைய விஷயத்தை சாதிக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் அப்படின்னு ஒரு சிலவன் சொல்ல. பாரு எவ்வளவு பெட்டரான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்கன்றது. ஒன்னு நான் சொல்ற மாதிரி நீ இந்த இடத்துல சாக போறியா, அப்படி எல்லாம் இவங்க கொடுக்குற மோட்டிவேஷன்லயே ஏமாந்து சாக போறியா? யூரியும் ஏன் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் அப்படியேப்பட்டவனா கிடையாது. என்னோட ஃபேமிலியில நீ ஒருத்தன். இன்னைக்கு நான் என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களை ஒவ்வொருத்தரையும் மீட் பண்றதுக்கான காரணமே நீ மட்டும்தான். நீ இல்லைன்னா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அதனால தேவையில்லாத யோசிக்காதரா. நான் உண்மையிலே ஸ்ட்ராங் தானு சொல்லிட்டு வாழ்ந்துன்னு இவங்களை பார்த்து
பார்த்துட்டு கேட்க அவங்களும் ஆமான்றாங்க. பின்னாடி ஆயிடும் என்னடா சீரியல் அடங்க நடந்துட்டு இருக்கு வெறுப்பேத்து இருக்கீங்க. நீ எப்பவுமே ஒரு ஒர்க்லெஸ் தான்டா. என்னுடைய அடிமை நாய் நீ. ஒரு அடிமை நாயை நீ என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். தேவையில்லாம ஹீரோயிசம் காமிக்கிறலாம் இங்க இடத்துக்கு வரக்கூடாது. சரி நீ சொல்ற மாதிரி என்ன ஒர்க்லெஸ்ஸான ஒரு ஆளா இருந்தாலுமே சரி, ஆனா என்னால முடிஞ்சளவுக்கு மற்றவங்களை உதவி பண்ணுவேன். என்னது அப்படின்னு அவனுடைய கெட்ட உருவமோ என்னன்னு கேக்குது. என்னுடைய ஜாப் இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் அப்ரைசர் பண்றது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரையும் காப்பாத்துறது. மற்றவங்களால முடியாத விஷயத்தை நான் பண்ணுவேன். நான் ஒன்னும் நம்பிக்கை இழந்தவன் கிடையாது. நான் எல்லாருமே நம்புறதுக்கான காரணம் ஏதாவது ஒரு வகையில என்னையும் யாராச்சும் ஏத்துப்பாங்களான்னு தான். அதன் வகையில தான் என்னை பத்தி எந்த விதமான குறையும் இல்லாம நான் ஒரு லோ காமனர் தெரிஞ்சு கூட எனக்கு ஒரு ஃபேமிலின்னு சொல்லிக்க இப்ப இவங்க இருக்காங்க. என்னடா நீ பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் ஏன் எனக்கு எந்த விதமான லக்கும் தேவையில்லை. எனக்கு இப்போ முழு பவரும் இருக்கு அப்படி அவன் சொல்ல அவனுடைய இன்னொரு உருவம் வந்து இடத்துல அழிஞ்சு போக என்னைய வந்துட்டு நீ உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான மேஜிக்கல் பவர் வருது. இதுதானே உன்னுடைய உண்மையான பவர். ஃபைனலி வெளிப்படுத்திட்டத. உண்மையில நான் வேற லெவல் தானா என்னோட முழு பவர் வெளிப்படுத்திட்டேன். இப்போ மொத்தமா உன்னுடைய 100% ஸ்பிரிட் பவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னது நான் அவனை கொல்றேன்னு சொல்லிட்டு ஜாயிடும் போக அவனுக்கு பயத்துல ஒரு குத்து கொடுக்குறான். என்னால நம்ப முடியல உன்னுடைய பவர் இந்த அளவுக்கு இருக்குமா? ஹீரோட பவர் பார்த்துட்டு அவன் பயப்பட ஆரம்பிச்சிடான். இல்ல என்ன அப்படி பார்க்காத பாவமா பார்க்காதடா. அதுக்கப்புறம் பேரியர் கிரியேட் பண்ண யூஸ்லெஸ் ஆன பேரியர் எல்லாம் அவனை தடுக்காது. ஆனா இந்த தடவை அவன் பயன்படுத்தின அந்த ஆன்டி மேஜிக் ஆர்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகல. ஏன்னா என்ன நடக்குது? 10% பிளெஸிங் இருக்கும்போது 100%க்கு எட்டாதுடா முட்டாள். இது புதிய ஏன்னு சொல்ல ஒரு தடவை சொல்றது கேட்டுட்டு எனக்கு இன்னமும் அதிகப்படியான பவர் தேவை அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இன்னொரு பக்கம் ஏச்சிட்டாவும் அந்த பவர் எல்லாமே அவனுக்கு கொடுக்குறாங்க. நான் இப்போ இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்டான சைக்கோடா ஏன் என் கையால் தான் உன் உயிரை எடுக்க போறேன். அடுத்த நிமிஷம் ஹீரோவை அவனோட பவரை பயன்படுத்தி இதோட இதை முடிச்சு போண்டா அப்படின்னு அந்த பவரை பயன்படுத்தி அவன் காத்தோட காத்தா அப்படியே அந்த பவர்னால கரைய கூடவே அந்த கண்ணும் அப்படியே மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா சைடு கட்டி அவன் போய் நேரடியாக பேச ஆரம்பிக்கிறான். ஏன் உன்னை என்னால ஜெயிக்க முடியல? ரீசன் என்னன்னா நான் மக்களுக்கு உதவி பண்ண ஆசைப்படுறேன், பாதுகாப்பணும், நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், அவ்வளவுதான். அதுவா காரணம்? இருந்தாலுமே நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனா இந்த விஷயத்த நீ ரொம்ப வீக்கா இருக்கிறதுல மட்டும்தான் என்கிட்ட தோத்து போயிட்டேன். இருந்தாலும் விட்டு கொடுக்குற சைடு என் கூட வா, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இதை திரும்பி மாத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பழைய நிலைமைக்கு மாறிட்டு ஹீரோ கூட கை கொடுக்க அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. சைடு கண்டிப்பா நல்லா திருந்தி வாழ்வான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு எப்படி அந்த ஸ்பிரிட் பவர் கிடைச்சிருக்கும்? யாரோ அவன் மேல அட்வான்டேஜா இதை பயன்படுத்திருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்னு ஹீரோவும் பார்க்க அதுக்கப்புறம் அந்த எச்சிட்னாவும் சைடு மூலியமா வெளிப்பட்ட அந்த அழிவின் போது இவங்க கொடுத்த அந்த ஸ்பிரிட்டை உடஞ்சதுல பாதியை வந்து இப்ப எடுத்து பாக்குறாங்க. அவங்க எடுத்து பார்த்தத பரவாயில்ல சக்சஸ்ஃபுல்லா என்னோட பேட்டில் இவ்வளவு டேட்டா எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இன்னொரு பிளானோட இந்த இடத்துக்கு வருவேன். ஒன்லி சைடு வச்சு மட்டும் தான் இந்த இடத்துல என்னால கவுண்டர் கொடுக்க முடியுமா? அவன் இன்னும் சாகல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய மெமரிஸ் ஒரு டீமன்குள்ள நான் சீல் பண்ணி வச்சிருக்கேன். அது ஸ்வாட் ஸ்ட்ரைக்கை பார்க்கும்போது அது யூரியோடு தான். அந்த பவர் எப்படி மேக்டோரா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா திரும்பியும் உங்ககிட்ட அதை ஒப்படைப்பேன் அப்படின்னு அவன் விளத்தனமா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருந்திருக்கும் நம்புறேன். முடிஞ்சளவு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட போட்ட எபிசோட பார்த்துருப்பீங்க நம்புறேன். 5 எபிசோட் போட்டுப்போம். அந்த வீடியோவும் பக்கத்துல போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. இதுக்கப்புறமா கதையை உண்மையிலே வேற லெவலில் போக போறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சு